Hi everyone, welcome to Spectator Views YouTube channel and in the video Team India T20I World Cup squad review பார்க்க போறோம். First squad படிக்கிறேன், then review குள்ள போலாம். ரெண்டு நாள் முன்னாடி squad அனௌன்ஸ் பண்ணாங்க. Squadல கேப்டன் ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சஹல், Arshdeep Singh, Jasprit Bumrah, Mohammad Siraj, reserves Shubman Gill, Rinku Singh, Khalil Ahmed, Avesh Khan. So இதான் இந்தியாவுடைய ஸ்குவாட். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் நடராஜன் இந்த ஸ்குவாடில் இல்லாதது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங், இன்ஃபேக்ட் நடராஜன் பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு, மெய்டன் ஓவர்ஸ் போட்டிருக்காரு, பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு பேஸ் பவுலர் என்னெல்லாம் பண்ணணுமோ T20Is அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ டிசர்விங் என்னை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் கலீல் அகமதை ரிசர்வ்ஸில் வச்சுருக்காங்க. 2018 ஏஷியா கப் இந்தியாவுக்காக விளையாடினார். அதன் பிறகு ஃபேட் அவுட் ஆகி திருப்பியும் அவருடைய ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸால் கம்பேக் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் ஐபிஎல்லில் பவர் பிளேயில் நல்லா பவுலிங் பண்ணி எல்லா ஓப்பனர்ஸையும் கிட்டத்தட்ட எடுத்திருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2022 வேர்ல்டு கப்பில் லீடிங் விக்கெட் டேக்கர். பட் என்னென்னா ஸ்லாக் ஓவர்ஸில் T20Is பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கார். பேஸில் வேரியேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. பட் ஸ்டில் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது அண்ட் நடராஜன் ரெண்டு பேருமே ஹர்ஷ்தீப் சிங்கை விட டிசர்விங் ஸ்குவாடில் இருக்கிறதுக்கு அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டன், நான் ஏற்கனவே சொன்னது தான். 2023 ஜனவரியிலேயே ஹார்திக் பாண்டியாவை T20Is கேப்டன் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு திருப்பியும் கேப்டன்சி வாய்ப்பு போன வருஷம் ODI வேர்ல்டு கப்பில் நல்லா கேப்டன்சி பண்ணதுனால கொடுத்துருக்காங்க. திருப்பியும் ரோஹித் சர்மாவுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன் ஆக போகிறாரு T20Isக்கு. ஸோ ஹார்திக் பாண்டியா அவருடைய பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். எந்த இடத்துல பவுலிங் போடணும் அதெல்லாம் ஒர்க் பண்ணணும். பேட்டிங்கில் பெரிய ரன்ஸ் வரணும். ஃபீல்டிங் எனக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், என்னுடைய ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐபிஎல்லில் இன்னும் பெட்டராக ரன்ஸ் எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக சர்டனிட்டி ஓப்பனிங் காம்பினேஷன் வித் ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கோலி சர்டனிட்டி அட் நம்பர் 3, சூரியகுமார் அட் நம்பர் 4 சர்டனிட்டி, ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் சர்டனிட்டி அட் நம்பர் 5. ரிஷப் பண்ட் மிஸ் அவுட் ஆன நேரத்தில் கிஷனை லெஃப்ட் ஹேண்டராக மிடில் ஆர்டரில் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஆர்டர் பேட்டர் அந்த பிரச்சனை தீர்ந்தது. விக்கெட் கீப்பர் பிரச்சனையும் தீர்ந்தது. சஞ்சு சாம்சன் ஸ்குவாடில் விக்கெட் கீப்பராக இடம் பெற்றிருக்காரு. தினேஷ் கார்த்திக் பற்றி நான் என்னுடைய வீடியோவில் பேசியிருந்தேன். பட் தினேஷ் கார்த்திக் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சில வேர்ல்டு கப்ஸ் ஆடி இருக்காரு. சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு டெபியூ பண்ணி 11 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. இப்போ தான் முதல் முறை ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு தேர்வாகி இருக்காரு. நல்ல கீப்பர். பட் ஸ்டில் T20Is அப்படின்னு வரும்போது டாப் 3ல் தான் அவரால் பேட்டிங் ஆட முடியும். ஸோ எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். தினேஷ் கார்த்திக் பொறுத்த வரைக்கும் அவரால் ஃபினிஷ் பண்ண முடியும், நம்பர் 4ல் ஆட முடியும், ஓப்பன் பண்ண முடியும் பேட்டிங்கில். அதே நேரத்தில் KL ராகுல் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ODI வேர்ல்டு கப்பில் மேக் ஷிஃப்ட் கீப்பராக இருந்தாலும் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். இந்த வருஷம் ஐபிஎல்லில் நல்லா கீப்பிங் பண்ணிகிட்ருக்காரு. பட் என்னென்னா ஸ்ட்ரைக் ரேட் பேட்டிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் KL ராகுலை விட பெட்டராக இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தினேஷ் கார்த்திக் அண்ட் KL ராகுல் இடம் பெறலை. ஸோ சிவம் துபே 2020 நியூசிலாண்டுக்கு அகைன்ஸ்டாக நியூசிலாண்டில் T20I டெபியூ பண்ணார். ஒரு மோசமான பவுலிங்க்கு பிறகு திரும்ப இந்தியாவுக்காக விளையாட மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் பேசுனாங்க. கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக அதிக சிக்ஸர் அடித்த ஒரு பேட்டர். ஸ்பின்னர்ஸை ஸ்லோ பிச்சஸில் இவரால் நல்லா டேக் ஆன் பண்ண முடியும். பட் இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்த காரணத்தினால அவருடைய பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கை லாஸ்ட் 2 வருஷமாக பெருசாக பார்க்க முடியலை. ஸோ எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக சர்டனிட்டி 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். பட் ரீசெண்ட் டைம்ஸில் கண்டிப்பாக பிளேயிங் 11ல் வாய்ப்பு கிடைச்சா ஃபினிஷராக தான் இருப்பார். பட் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் பேட்டிங்கில் பெருசாக ரன்ஸ் வரல, வந்தால் நல்லாயிருக்கும். பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பற்றி கவலைப்பட தேவையில்லை. அக்சர் பட்டேல் இடத்துல அஸ்வின் எதிர்பார்த்தேன். ஏன்னா அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே லைக் டு லைக் பிளேயர்ஸ். ரெண்டு பேருமே 3 டைமென்ஷனல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். 3 டைமென்ஷனல் பிளேயர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு அஸ்வின் இருந்தால் பவுலிங்கில் வெரைட்டி இருந்திருக்கும். ஸ்லோ பிச்சஸில் அஸ்வினால் பேட்டிங் ஆட முடியும்.
பட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் அஸ்வினோட ஒரு பெட்டர் பிளேயர். பட் ஈக்குவலி டிசர்விங் அக்ஷர் பட்டேல். ஏன்னா அவரும் இந்தியாவுக்காக டெபியூ பண்ணி 10 வருஷம் ஆகுது அப்படிங்கும்போது டிசர்விங் கண்டெண்டர், அதில் டவுட்டே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். அவருடைய போலிங்கில் சில வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சை இருந்தது, நிறைய பேஸ் யூஸ் பண்ணி ரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை இருந்தது. பேஸ் வேரியேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காரு, லெக் ஸ்பின் நிறையா போடுறாரு, கூகுளிஸ் நிறையா போடுறாரு, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ஸ் இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ இம்ப்ரூவ்டு பவுலராக தெரிகிறாரு. யுஸ்வேந்திர சஹல் T20 ஐஸில் இந்தியாவுக்கு லீடிங் விக்கெட் டேக்கர். பட் ஸ்டில் இப்போ தான் முதல் வேர்ல்டு கப் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எக்கானமிக் பேஸ் வேரியேஷன்ஸ் இல்லாத காரணத்தினால நிறைய எக்கானமிக் கொடுப்பாரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல எக்கனாமிக்கலாக பவுலிங் போட்டிருக்காரு, பேஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல வாய்ப்பு பயன்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஹர்ஷ்தீப் சிங்கை இந்த முறையும் பார்த்தீங்கன்னா பவர் பிளே அண்ட் சாக ஓவர்ஸில் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். ஜஸ்பிரீத் பும்ரா பவர் பிளேயில் ஓப்பன் பண்ண போகிறாரு சர்டனிட்டி. யாக்கர்ஸ் நிறைய போடுவார். சிராஜ் ஆர்சிபிக்காக கஷ்டப்பட்டாலும் அவர் தான் பவுலிங் இந்தியாவுக்காக ஓப்பன் பண்ண போகிறாரு. இந்தியாவுக்கு விளையாடும்போது டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ். ரிசர்வ்ஸ் பிளேயர்ஸில் சுப்மன் கில் போன வருஷம் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா கூட ஓப்பன் பண்ணார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஏதாவது இன்ஜுரி இருந்தால் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரோஹித் சர்மா கூட ஓப்பன் பண்ணார் அப்படின்னா ரெண்டு பேருமே ரைட் ஹேண்டர்ஸ், அட்டாக்கிங் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் சட்டிலாக ஆட வேண்டியிருக்கும். ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் T20 ஐஸில் ஒரு ஸ்லோ ஸ்டார்டர். என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஃப்யூச்சரில் T20 ஐஸ்க்கு அவர் ஒர்க் பண்ணணும். ரிங்கு சிங் பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், துபே, ஹார்திக் பாண்டியா இவங்களை மீறி எப்படி ஃபினிஷராக உள்ளே வரப்போகிறார் அப்படின்றது தெரில. கலீல் அகமத், ஹர்ஷ்தீப் சிங்க்கு ஏதாவது நிகழ் இருந்தால் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவேஷ் கான் பொறுத்த வரைக்கும் மும்ரா, சிராஜுக்கு ஏதாவது நிகழ் இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அஸ்வின், தினேஷ் கார்த்திக், நடராஜன், KL ராகுல் இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னாலும் இதுவும் ஒரு நல்ல டீம், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற டீம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ப்ரெடிக்ஷன், வேர்ல்டு கப் வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் மற்ற டீமுடைய ரிவ்யூஸை பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் இந்த ஸ்குவாட் பற்றி, இந்தியாவுடைய வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.